ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷம் போது இது செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அவலில் நெல்லெல்லாம் இருக்கும், அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகணும், அந்தளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை கலர் அவலையும் இதை செய்யலாம். கெட்டியான அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு ரெட் சில்லி நான் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிடலாம். அவல் நமக்கு ஊற வைக்கும் போதே நல்லாவே சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது நமக்கு அவல் உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். 1 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.